இணையில்லா சந்தோஷம் அணியில்லா சங்கீதம் இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 2008 தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான குரல் தேடல். ஏகப்பட்ட புதுமைகள் ஏகோபத்திய ஆதரவுடன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அதன் கடைசி கட்டத்தை வந்தடைந்து விட்டது. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அந்த பட்டத்தை பெறும் அந்த அதிர்ஷ்டசாலி யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடுவதற்கான நேரம் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பல பரிமாணங்களை ஏற்று நம் மனதை கொள்ளை கொண்ட 6 குரல்கள் இன்று கடைசி காலிறுதி சுற்றில் மோதுகின்றன. இந்த கடினமான கடைசி காலிறுதி சுற்று மேடை இன்னும் சுவாரஸ்யமாகணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு புதுமை, எந்த இந்திய குரல் தேடல் மேடையுமே கண்டிடாத ஒரு புதுமை. இதோ உங்களுக்காக அன்பிளக் ஸ்ட்ரிங் சுற்று. இசை கலைஞர்கள் திறமையானவர்கள் அப்படின்றத அவங்க வாசிச்சு நமக்கு நிரூபிச்சிட்டாங்க. இவங்களை அறிமுகப்படுத்துறதுல நாங்க மிகவும் பெருமை அடைகின்றோம். முதலாவதாக திரு பிரபாகர் அவர்கள். திரு பிரபாகர் அவர்கள் 35 ஆண்டு காலமாக இசைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர். வயலினிஸ்ட், மியூசிக் கண்டக்டர். யுவன் சங்கர் ராஜாவுக்கு இதுவரைக்கும் அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு வராரு. அதனால கூடிய விரைவில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படின்ற டைட்டில் வினர் கூடிய விரைவில் உங்களோட ஒர்க் பண்ண போறாரு சார். அது மட்டும் இல்லாம ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்ல 1970 இவர் கோல்ட் மெடலிஸ்ட். அடுத்ததாக அமர்ந்திருப்பவர் திரு இமாம் அவர்கள். சன் ஆஃப் அ வெரி ஃபேமஸ் ஷனாய் பிளேயர் திரு சுபான். அவர் நிறைய, அதாவது இசைநாடு இளையராஜா, வித்யாசாகர், தேனிசை தென்றல் தேவா, அது மட்டும் இல்லாமல் அனு மாலிக், லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இவர்களோடலாம் அவர் பணியாற்றிருக்கிறாரு. இவரும் ஒரு மியூசிக் கண்டக்டர். அடுத்ததாக இருக்கிறவர் திரு செல்வம் அங்கிள். அங்கிள் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இசை ஞானி இளையராஜா அவருடைய முதல் படம் அன்னக்கிளி, அதுலேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் உடைய முதல் படம் ரோஜா, அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் நம்மளுடைய ஹாரிஸ் ஜெயராஜோடைய முதல் படம் மின்னலே, அதுலேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா ஜெனரேஷன்லையுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்தது திரு வி.ஆர். சேகர் அவர்கள். இசை மேதை கொண்டக்கூடிய வைத்தியநாதனோட விரல்கள் விளையாட்டு உங்களுக்கு தெரியும்.
அவரோட மகன் தான் VR சேகர் அவர்கள். 10 வயதில் வயலின் வாசிக்க ஆரம்பித்து அப்பாவின் ஸ்டுடியோவில் செல்லோவை பார்த்து செல்லோ தான் வாசிக்க வேண்டும் என்று 14 வயது முதல் செல்லோ வாசித்து வரும் ஒரு கலைஞர். AR ரஹ்மானோட இப்போதைய ஸ்லம்டாக் மில்லியனர் வரைக்கும் இவர் வாசிச்சிருக்காருன்னு சொல்லும்போது, இந்த மேடையில அவரும் வந்து நமக்கு வாசிக்கிறாருன்னு சொல்லும்போது மிக மிக சந்தோஷம் அடைகின்றோம். இளையராஜா, பண்டித் ரவிசங்கர், AR ரஹ்மான் போன்றோருடன் இணைந்தவர் இன்று ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மேடையில் இணைந்திருக்கிறார். அடுத்ததாக இங்க நம்மளுடைய லெஃப்ட் சைடுல இருக்கிறவர் விக்ரம். இவர் வந்து ஒரு தப்லிஸ்ட் அண்ட் பெர்கஷனிஸ்ட், சகலகலா வல்லவன். இவரும் நிறைய வளர்ந்து வரக்கூடிய ஒரு இசை கலைஞர். விஷால் சேகர், AR ரஹ்மான், இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கம்மிங் விக்ரம். அடுத்து நம்மளுடைய இனிய நண்பர் திரு கண்ணன் அவர்கள். இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், எக்ஸலன்ட் கிட்டாரிஸ்ட். அதாவது வெளிநாடுகளில் இவருடைய பயணம் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலாக விஜய் டிவியில் வர டைட்டில் மியூசிக் நம்ம லொல்லு சபா, தமிழ் பேச்சு, எங்கள் மூச்சு, இதிலெல்லாம் அவருடைய கைவண்ணங்கள் இருக்கு, அவருடைய விரல்கள் விளையாடி இருக்கு. ஸோ இத்தனை கலைஞர்களும் நம்மிடை இன்று ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. Thank you so much. We are really honored to have you all on stage with us. சரி, இன்னைக்கு நீங்க கேட்க போற பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பாடல்கள். ஆனா புதிய பரிமாணத்துல கேட்க போறீங்க, ஒரு புது ஃபார்மேட்ல நீங்க கேட்க போறீங்க. ஸோ இந்த வித்தியாசமான ஃபார்மேட்ல இருக்க போற இந்த எபிசோட் நம்ம வந்து கண்டெஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்றதுக்கு நம்முடைய ஃபேமிலி ஜட்ஜஸை கூப்பிட்டாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா அவர்கள், முன்னிஜி. நம்மளுடைய வாய்ஸ் எக்ஸ்பர்ட் திரு அனந்த் வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கிறோம். ஜட்ஜஸ் கிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவது எந்த குரல் தேடல் மேடையிலுமே நடக்காத ஒரு முயற்சி இதுதான் முதல் முறையாக. ஸோ நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸ் எப்படிலாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ முதல்ல இவங்க வந்திருக்காங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? அஃப்கோர்ஸ் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இவங்கெல்லாம் தே ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பெக்டட் மியூசிஷியன்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் we are really honored to have all of them. Absolutely. நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் உங்களோட ஹெல்ப்னால we have sung so many songs with your backing. So I think it's a great honor to have all of you performing. Plus I think participants பொறுத்த வரைக்கும் it is definitely அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா there will be a lot of violin runs coming in between, so it will be a different experience. I think it will be a very great challenge for the participants, and that's what we are waiting to see. We are so proud to have all of you here, and the participants are so lucky to sing with them. So all the best for all the participants. Enjoy. பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சுஜுஜி சொல்லியிருக்காங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் தான். இன்னைக்கு அவங்க பாட போறது டுவெட் சாங்ஸ். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 2008 மேடையில நீங்க வந்து நிறைய சோலோ சாங்ஸ் கேட்டுட்டு வரீங்க. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டுவெட் ரவுண்ட். உங்க மனதுக்கு பிடித்த பாடல்களை நீங்க இன்னைக்கு இந்த மேடையில கேட்க போறீங்க. ஆனா ஒரு புதுமையான பரிமாணத்துல, புதிய ஃபார்மேட்ல. சோ இந்த அன்பிளக் ஸ்ட்ரிங் சுற்றினுடைய ஃபர்ஸ்ட் பேர் ரவி அண்ட் ரேணு.